மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு, எந்த கிரகம் சாதகமாக இருக்கு, எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம், எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும், அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது, நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம். செவ்வாய் வந்து தை மாதம் 1ஆம் தேதி மட்டும்தான் தனுசுல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு. அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போறாரு. ஸோ மகர ராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சம் அடையுது. அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வார்த்தைகளும் சரி, தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதோட புதன் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. மீதி நாள் தை 20ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகரத்தில் இருப்பாரு. 20க்கு மேல கும்பத்துக்கு வராரு. ஸோ 3 பயிற்சிகளை ஒரு மாதத்தில் ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க, அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும், எதை கவனத்தில் கொள்ள வேண்டும், எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கோம். சுக்கிரன் தை 1 முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கிரன் சொல்ற கிரகம். அந்த சுக்கிரன் கிரகம் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 80% நாட்களை அந்த நகரத்திலே 23ஆம் தேதிக்கு மேல கும்பத்துக்கு வரப்போறாரு. ஸோ மீதி இருக்கிற ஒரு 9 நாள் 8 நாள் வந்து கும்பத்தில் இருப்பாரு. அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் வந்து சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டா அது வந்து மாதக்கோள். அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும். ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போறாரு. இந்த மகர ராசியில் சூரியன் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இந்த மகர ராசி அப்படின்னா சனியுடைய காரகத்துவத்தை கொண்ட ஒரு ராசி. பெருமளவு தொழில் மற்றும் தொழில் நிறுவனங்களிலேயும் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையும் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மகர ராசி. எந்த நேரம் சதா தொழில் பண்ணணும் அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மகர ராசிக்கு தை மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ராசியிலேயே 4 கிரகங்கள் இருக்குங்க. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். சனி அப்படிங்கிற ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுடைய வெற்றியை சொல்லுதுங்க, முயற்சியை சொல்லுதுங்க. நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய வெற்றி நிச்சயம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான உங்களுக்கு டவுட்டும் வேண்டாம். அதோட உங்களுடைய 2ஆம் அதிபதி அப்படிங்கிற சனி 3ஆம் இடத்தில் இருக்குதுங்க. உங்களோட குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு படி மேலே போகும். ராசிக்கு 6ல் குரு இருக்கிறாரு. இந்த ராசிக்கு 6ல் குரு என்ன உங்களுக்கு காத்திருக்குதுன்னா கடன், நோய், எதிரி, இது 3மே நிவர்த்தி ஆகுது. கடன், நோய், எதிரி தான் மிகப்பெரிய சிக்கலை கொடுக்குது. அங்கே குரு இருக்கிறதுங்காட்டியும் இது எல்லாமே நிவர்த்தியை செய்யுதுங்க. 6ஆம் இடத்தில் உள்ள குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது. வேலை செய்கிற, வேலைக்கு போகிற, வருமானம் குறைவு, வருமானம் வரல, பல நஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறேன், அது எல்லாமே மாறும். சரி, என்னுடைய தொழிலுக்கு கடன் கிடைக்குமா, ஒரு வளர்ச்சி இருக்குமா, ரொம்ப நாள் ஒரு மிஷின் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த மிஷின் வாங்க முடியுமா, அதுக்கு லோன் கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 6ல் உள்ள குரு 10ஐ பார்க்கும் பொழுது தொழில் கடன் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. 9ஆம் அதிபதியான புதன் அவர் ராசியிலே வருகிறார். 9ஆம் அதிபதி ராசிக்கு வருவது அற்புதமான ஒரு காலகட்டம். எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். பாக்யாதிபதி ராசியை வந்து பார்ப்பது, தேடி வந்து உதவுவாங்க. தகப்பனாருடைய ஆசீர்வாதம், தகப்பனாருடைய சொத்து, அவருடைய சேவிங்ஸ்ல இருந்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரும். ஒரு அற்புதமான காலகட்டம்.
11ஆம் அதிபதி உச்சம். 11ஆம் அதிபதி உச்சம் ஆவறார். இது என்ன செய்யும்னா வெறும் லாபத்தை மட்டுமே கொட்டி கொடுக்கும். உங்கள் தொழிலில் 11ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் செவ்வாய் அவர் உச்சம் அடைகிறாரு. லாபம், எக்கச்சக்கமான லாபம் வரும். தொட்டதெல்லாம் தொழக்கூடிய காலம், அற்புதமான காலம் இந்த காலம். 8ஆம் இடத்தில் கேது இருந்து இருப்பது என்பது நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுதும் சரி, வாகனத்தை இயக்கும் போதும் சரி கவனமாக கையாள வேண்டும். அது மட்டும்தான் உங்களுடைய ஒரு மைனஸாக இருக்குது. மற்றபடி இந்த தை மாதம் முழுவதுமாக சிறப்பாக இருக்கிறது. உடல்நிலையில் பொறுத்த வரைக்கும் தை மாதம் ஏற்றமாகத்தான் இருக்கும். எந்த குறைபாடுகளுக்கும் நீங்கள் அஞ்சி பயப்பட வேண்டாம். வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தூரதேச பயணம் செய்து நாங்கள் தொழிலை வலுப்படுத்த வேண்டும். நீண்ட நாளாக அப்ராட் போய் நான் வேலைக்கு செய்யணும், நான் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்ராடில் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. அதுக்கெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.